திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சேதாரமா? ஆயிரக்கணக்கான வருடங்களாக நின்று கொண்டிருக்கிற இந்த திருவண்ணாமலை இன்றைக்கு உதிர்ந்திருக்கிறது என்றால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டியிருக்கிறார், தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொள்கிறார். அந்த சேதாரத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன், அது தன் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பது போல் தெரிகிறது. குறுகிய இடத்தில் ஆரம்பித்து அப்படியே விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் சேருகிறது. இது எப்படிங்க நடக்கும்? இப்போ திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல நிலச்சரிவு நடந்திருக்கிறத எல்லா ஊடகங்களும் சொல்கிறார்கள். நான் கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறேன், நிலச்சரிவு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவை பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையில் இப்படி ஒரு சேதாரமா? என்ன நடந்தாலும் திருவண்ணாமலையில் சேதாரம் ஆகாதே, என்ன இயற்கை சீற்றம் வந்தாலும் ஆகாதே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திருவண்ணாமலையில் சேதாரம். திருவண்ணாமலையில சிவன் தன்னுடைய முகத்திலேயே சேதாரம் செய்து கொள்கிறார். அந்த சேதாரத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன், அது தன் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பது போல் தெரிகிறது. அந்த நிலச்சரிவை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்கள் என்றால் குறுகிய இடத்தில் ஆரம்பித்து அப்படியே விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் சேருகிறது. இது எப்படிங்க நடக்கும்? ஜியாலஜிக்கலி நம்ம பார்த்தோம்னா அப்படியே நேர பேரலா தான் ஒரு நிலச்சரிவு ஆகி இருக்க வேண்டும். அப்படியே மேல பொழந்து கீழே வந்து அப்படியே விழுந்திருக்க வேண்டும். ஆனால் குறுகிய இடத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் விரிந்து மறுபடியும் குறுகிய இடத்தில் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்திருப்பது போல் தெரிகிறது என்று நான் சொல்கிறேன். 2வது, அது நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கண்ணு மாதிரியே ஒரு வடிவம். அது என்னன்னா ஒரு சில இடங்கள்ல அப்படியே தண்ணி படாம மரம் அப்படி இருப்பது போன்ற ஒரு காட்சி. ஆக சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுகிறார், தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்றெல்லாம் நான் சொல்கிறேன். இங்க பாருங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மக்களை இப்பொழுதாவது விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த அண்ணாமலையாருடைய நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது நாம் இதன் மூலமாக விழிக்கவில்லை என்றால் இதற்கு அடுத்து மிகப்பெரிய பேரிடி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.